ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி 2 in 1 நண்டு கிரேவி பண்ண போகிறேன். டிஃபன் ஐட்டத்துக்கோ சாப்பிட்லாம். சாதத்தோடவும் நம்ம ரசம் சாதம் இல்லை வெறும் மிளகாய் கிள்ளி சாம்பாரோட மைல்டாக சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ. 1/2 கிலோ நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள்: தக்காளி ஒரு 200 கிராம் கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து கட் பண்ணி நல்லா பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். அரைச்சி சேர்க்கறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள், உப்பு தான். எல்லாமே நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் இந்த சமையல். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சமைக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடு ஏறினதும் குக்கிங் ஆயில் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்கிறாங்க, அது நம்ம பியூரிட்டி எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுது. பட்டை சோம்பு இதெல்லாம் கொஞ்சமாக மைல்டாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். நம்ம ஏன்னா அரைச்சி விட்ட மசாலாலாம் இந்த கரம் மசாலாலாம் நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால் நேச்சுரலான சோம்பு பட்டையை சோம்பு மட்டும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீதிலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். கூடவே கட் பண்ணி வச்ச பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் இது. வெங்காயம் நல்லா செவக்கட்டும், வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா செவந்துடுது. இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சதை நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா செவந்து வந்த பிறகு தக்காளி சேர்க்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஆனியன் நல்லா வதங்கிடுது. வெங்காயம் கூடவே பொடியாக நறுக்கின தக்காளியை நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா நம்ம சேர்த்து விட்டுடலாம். இப்போது மேஷாக வதங்கிக்கணும், நல்லா வதங்கணும். 2 உப்புக்கல் போட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வதக்கிறதுக்கு. சும்மா கொஞ்சமாக கல் உப்பு போடுங்க, வதங்கிறதுக்கு தான் சேர்க்குறோம். முழுமையாக சேர்க்கறது நண்டெல்லாம் போட்ட பேர் சேர்க்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா மேஷாக வதங்கிடும். சமைக்கிறது அது மாதிரியே கிரேவி அது மாதிரி மோஸ்ட்லி பண்ணுறதுனா கொஞ்சம் கனமான பாத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்பொழுதுமே. அப்போ அடி பிடிக்காமல் நல்லா செவந்து கிரேவியாக வரும். அதுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸு தான். நம்ம அதை ஃபாலோ பண்ணுன்னா நம்மளோட சமையல் சூப்பராக வந்துடும், சாதாரண சமையல் கூட. ஓகேவா? பாருங்கள் நல்லா வதங்கிடுதான்னு பார்க்கலாம். நல்லா குழஞ்சிரும். சும்மா லேசாக நம்ம பண்ணாலே நல்லா குழஞ்சி வந்துடும். ஏன்னா கிரேவின்னும் பொழுது நம்ம டிஃபன் கூட, ஏன்னா நிறைய மோஸ்ட்லி எல்லாருமே நைட்டில் சப்பாத்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு, டிஃபன் ஐட்டம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மதியம் லஞ்சுக்கு பண்ணிங்கன்னா அதையே நைட்டு சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் 2 in 1ன்னு சொல்லியிருக்கேன். இந்த நண்டு எப்படி க்ளீன் பண்ணணுன்றது என்னோடய சேனலில் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நான். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல, நாங்களாம் கடையில் தான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க.
அது நம்ம என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணாலும் ரெண்டாவது க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணோம் சுத்தமான முறையில்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இதோட சுத்தம் பண்ண இந்த நண்டை நம்ம ஒன்றா சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். ஒயிட்டாக இருக்கிறது நல்லா வதங்கிடுச்சுன்னா ரோஸாக அப்படியே மாறிடும், செவந்துடும். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மறுபடியும் வதங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் சூப்பராக வதங்கும். இப்போது நல்லாவே வதங்கிடுச்சு. இது மாதிரியே கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ரெண்டாவது தடவை அதே மாதிரி வதக்குங்க. அப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோவும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மசாலானா வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். தனியா மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா நைட்டு வரைக்கும் தேவையில்லையே, கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன். தேவைக்கேற்ப மோஸ்ட்லி கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. நான் அதை கல் உப்பு சேர்க்குறேன். கூடவே ஒரு சிட்டிகை நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணோம். இருந்தாலும் ஒரு சிட்டிகை போடணும். இவ்வளோதான். இப்போது தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஆவிலேயே நண்டு வெந்துடும். நல்லா கொஞ்சம் அது அந்த மசாலா ஐட்டத்தில் அந்த குழம்புல முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேருங்க. இப்போ கொதித்து கிரேவியாக வரணும் இல்லையா? தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் தான் சேர்த்தோம். மைல்டாக சோம்பு தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு சேர்த்தேன். வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சின்ன வெங்காயமும் மிளகுத்தூளும் தான் சேர்க்க போகிறோம். ஓகேவா? மூடி போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து கிளறி விடுங்க. அது குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துடலாம் எண்ணெய். எண்ணெய் சூடேறினதும் இந்த 2 ஸ்பூன் மிளகு சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துருங்க. பூண்டுலாம் நம்ம இஞ்சி பூண்டோடு சேர்த்துட்டோம். நிறைய பேர் பூண்டு மிளகு வச்சு சூப் மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் கிரேவியாக பண்ணுறேன். இப்போ மிளகு நல்லா வறுபட்டுடுது. அரைச்சி ஊற்றுறதுக்கு அது கூடவே இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஏன்னா குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வதக்கி வச்சிட்டிங்கன்னா ஆறிடும். நல்லா கொஞ்சம் இறக்குற பதம் வந்ததும் நம்ம இதை ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிட போகிறோம். இப்போது இது வதங்கிடுத்து, அப்படியே ஆற விட்டுடலாம். குழம்பு கிரேவி ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுது. கொதித்ததும் நம்ம நல்லா ஒரு கிளறி விட்டுடணும். ஒன்றை போல் வேகணும் இல்லையா, அதுக்காக நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க. நான் முழுசாக போட்டிருக்கிறேன், நீங்களும் போட்டுறாதீங்க. இது மீடியம் சைஸ் நண்டுன்றதுனால நான் முழுசாக போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் விற்கும், அதுனா நீங்கள் கட் பண்ணி 2ஆக உடச்சி கூட போடலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் 4ஆக கூட கட் பண்ணி போடலாம். இது மீடியம் சைஸுன்றதுனால நான் அப்படியே உங்களுக்கு முழுசாக போட்டு இன்றைக்கி செய்கிறேன். மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும். வறுத்த இந்த மிளகையும் வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். இது சின்ன வெங்காயம் தான். மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க.
குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு. இறக்குற பதம்னா ஒரு 3 நிமிஷம் ஆனால் இறக்கிடலாம் நம்ம. அந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக மாறுது. இப்போது இந்த சின்ன வெங்காயமும் மிளகும் கொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் டேஸ்ட் ஹைலைட் பண்ணும். இதை ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் நம்ம இறக்கி பரிமாறலாம். மழைக்கு ஏற்ற உணவுனா நண்டு தான். சளி ஜலதோஷம்னாலும் சளினாலும் ஒன்று தான். ஐ மீன் தலைவலிலாம் சொல்கிறேன் நான். அதெல்லாம் எவ்வளோ சளி இருந்தாலும் வெளியேறிடும். தலையில் நீர் கோர்த்துருக்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. உடல் உஷ்ணமாகிடும் இது சாப்பிட்டிங்கன்னா, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். ரசத்தோடு சாப்பிட்டிங்கன்னா தான் ஹீட் அதிகமாகிடும். நீங்கள் ஒரு மிளகாய் சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இல்லை நீங்கள் தோசை இட்லியோடு சேர்த்து கூட இதை சாப்பிட்லாம். சப்பாத்தி நைட்டில் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக ஆகிடுச்சு. ஓரங்களில் நம்ம போட்ட எண்ணெய் லேசாக படியும் லேயர். அப்போ நம்ம இறக்கி பரிமாற தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் கிரேவியும் குழம்பும் சேர்ந்த மாதிரி ஒரு அருமையான 2 in 1 நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பரிமாற தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து எல்லோரும் சாப்பிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆறினதும் இன்னும் கிரேவியாக மாறிடும். இப்போவே ஒரு அளவுக்கு திக்னஸாக தான் இருக்குது. ஆனால் ஆறினதும் நல்லா நமக்கு திக்னஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்திங்கனாலும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.